முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள தங்களுக்கு வேலையும் இல்லை, பாதுகாப்பும் இல்லை என்று பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். பார்வையற்ற கல்லூரி மற்றும் பட்டதாரிகள் சங்கம் சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி பார்வையற்றவர்களுக்கான பெண்கள் அரசு பள்ளி விடுதிகள் 12ஆம் வகுப்பு மாணவி உயிரிழந்ததற்கு நீதி கேட்டும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரசு வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு, தேர்வு கட்டண விலக்கு உள்ளிட்ட கோரிக்கைகளையும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் முன்வைத்தனர். குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பள்ளிகளில் போதிய அளவிலான தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களை பணியமர்த்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டனர். பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கம் இன்று ஒருநாள் அடையாள உண்ணாவிரதம் மற்றும் கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறோம். நாங்கள் அரசினுடைய கொள்கைக்கு எதிராக நாங்கள் எந்த போராட்டத்தையும் முன்னெடுக்கவில்லை. அரசு எங்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். ஏறத்தாழ அரசாணை நிலையம் 20 வெளியிடப்பட்டு 1.5 ஆண்டுகளை கடந்துவிட்டது. மாண்புமிகு தமிழக முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் எங்களுக்கு கடந்த ஆண்டு பிப்ரவரி 27ஆம் தேதி ஒரு 5 வாக்குறுதிகள் நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அளித்தனர். அதனை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் அமைப்பினுடைய பிரதிநிதிகளை நேரில் உடனடியாக அழைத்து பேச வேண்டும் உள்ளிட்ட நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து எங்களது போராட்டங்களை